2017 பழனியாண்டவர் கல்லூரி கட்டடத்தை திறந்து வைத்த எடப்பாடி பழனிசாமி சங்கிகள் கூட்டத்தை சந்தோஷப்படுத்துவதற்காக கோவில் பணத்தில் கல்லூரி கட்டுவதாக பேசுவதா என அமைச்சர் சேகர் பாபு பதிலடி கொடுத்திருக்கிறார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை செய்து வருகிறார். நேற்று முன்தின கூட்டத்தில் பேசிய பழனிசாமி, ஸ்டாலின் அரசு கோவில் பணத்தில் கல்லூரிகள் கட்டி வருவதாக குற்றம் சாட்டினார். அவருக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இன்று சென்னை புளியந்தோப்பில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சேகர் பாபு, மறைந்த முன்னாள் முதல்வர்கள் காமராஜர், பக்தவச்சலம், கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா என அனைத்து முதல்வர்களும் அறநிலையத்துறை சார்பில் கல்லூரிகளை கட்டியிருப்பதாகவும், கல்லூரிகள் கட்ட அறநிலையத்துறை சட்டத்தில் இடம் இருப்பதாகவும் தெரிவித்தார். திமுக ஆட்சியில் அறநிலையத்துறை சார்பில் 41 கல்லூரிகள் கட்டப்பட்டிருப்பதாகவும், அந்த திட்டத்திற்கு சரஸ்வதி என பெயரிடப்பட்டிருப்பதாகவும் கூறிய அமைச்சர், 2017 எடப்பாடி முதலமைச்சராக இருந்தபோது அறநிலையத்துறைக்கு உட்பட்ட பழனியாண்டவர் கல்லூரி உள்ளிட்ட பல கல்லூரிகளின் கட்டடத்தை திறந்து வைத்ததற்கான ஆவணங்களை காட்டினார். எடப்பாடி செய்ததையெல்லாம் மறைத்துவிட்டு சங்கி கூட்டத்தை சந்தோஷப்படுத்துவதற்காக கோவில் பணத்தில் கல்லூரிகள் கட்டுவதாக கூறுவதாகவும், கல்லூரிகளை கட்டி தமிழக பிள்ளைகளுக்கு கல்வி கற்றுக் கொடுப்பதை வேண்டாம் என சொல்லும் கல் நெஞ்சக்காரராக எடப்பாடி பழனிசாமி இருப்பதாக சேகர் பாபு, இந்த ஆட்சியை குறை சொல்ல வேண்டும் என்பதற்காக, எதுவும் இந்த ஆட்சியின் மீது அவதூறு கற்பிக்க முடியவில்லை என்பதற்காக புதிதாக தேர்ந்தெடுக்கின்ற சேரப்போகின்ற சங்கிகளின் கூடாரம் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காக நேற்றைய முன்தினம் நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் பல பொன்னான வார்த்தைகளை உதிர்த்திருக்கின்றார். அவரை நான் கேட்டுக்கொள்ள விரும்புவதெல்லாம், நேற்றைக்கு முன்தினம் அவர் கோயம்புத்தூரில் பேசுகின்ற பொழுது அவருடைய அருகாமையிலே அம்மன் அர்ஜுனன் என்று ஒரு சட்டப்பேரவை உறுப்பினர் நின்று கொண்டிருந்தார். அவர் இதே சட்டமன்றத்தில் கடந்த ஆண்டு சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெறுகின்ற பொழுது அவர் மாவட்டத்திற்கு மருதமலை திருக்கோயிலை சார்ந்த இடத்திற்கு நாங்கள் ஒரு ITI பொறியியல் கல்லூரி வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். அந்த கோரிக்கையை ஏற்று இந்த ஆண்டு நம்முடைய மானிய கோரிக்கையிலே மருதமலை திருக்கோயிலின் சார்பாக ITI பள்ளி தொடங்கப்படும் என்று அறிவித்திருந்தோம். அதோடு மட்டுமல்லாமல் கடந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் அவர்கள் கட்சியை சார்ந்த ராஜன் செல்லப்பா இந்த ஆட்சிக்கு தங்களுடைய பகுதிக்கு பொறியியல் கல்லூரி வேண்டும் என்று விண்ணப்பித்திருக்கின்றார். அதேபோல் புல்லான் எனப்படுகின்ற அவருடைய கட்சியை சார்ந்த சட்டப்பேரவை உறுப்பினர் பொறியியல் கல்லூரி வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றார். இறந்துவிட்ட அமர்ராகிவிட்ட அமுல் கந்தசாமி அவர்கள் கல்லூரி வேண்டும் மாசாணியம்மன் திருக்கோயில் சார்பிலே என்று கோரிக்கை வைத்திருக்கின்றார். அதேபோல் சுந்தரராஜ உயர்நிலை பள்ளியை மேல்நிலை பள்ளியாக உயர்த்த வேண்டும் என்றும் பெரிய புல்லான் கோரிக்கை வைத்திருக்கின்றார். ஏன் திமுக மட்டுமல்ல, அதிமுக மட்டுமல்ல, கம்யூனிஸ்ட் இயக்கத்தை சார்ந்த நண்பர் மாரிமுத்து திருத்துறைப்பூண்டி சட்டப்பேரவை உறுப்பினரும் கோரிக்கை வைத்திருக்கின்றார். அதேபோல் சீர்காழி சட்டப்பேரவை உறுப்பினர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த சட்டப்பேரவை உறுப்பினரும் கோரிக்கை வைத்திருக்கின்றார். இப்படி கோரிக்கை வைக்காத சட்டப்பேரவை உறுப்பினர்களே இல்லை. இவை மாத்திரமல்ல, கடந்த ஆட்சி காலத்தில் நம்முடைய இன்றைக்கு கல்லூரிகள் எப்படி கோயில் நிதியிலே நடத்தலாம் என்று கேட்கின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அவருடைய தலைவர் அன்பிற்கினிய முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் அவர்கள் கூட இதே இடத்தில் 2014 அருள்மிகு பழனியாண்டவர் தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் சுமார் 10 கோடி மதிப்பில் கூடுதல் கட்டங்களை 1/3/2016 அன்று திறந்து வைத்திருக்கின்றார். அதேபோல் முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் 1/3/2016 ஆண்டு பழனியாண்டவர் தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் வகுப்பறைகளை திறந்து வைத்திருக்கின்றார். அதேபோல் 1/3/16 அன்று திருக்கோயில் உள்ள கல்லூரி வளாகத்தில் பகுதி 3 வகுப்பறைகளை திறந்து வைத்திருக்கின்றார். இப்படி எண்ணற்ற திறப்பு விழாக்கள் பள்ளி கல்லூரிக்காக அவர்கள் ஆட்சி காலத்திலேயே திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றன. உதாரணத்திற்கு அன்றைக்கு அறநிலைத்துறை அமைச்சராக இருந்த PC ராமசாமி அவர்கள் சரியாக தேதி என்று சொல்ல வேண்டும் என்றால்
1/11/2005 அன்று சுமார் 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கூடுதல் கட்டடங்களை இந்து சமய அறநிலைத்துறை பூம்புகார் கல்லூரியிலே திறந்து வைத்திருக்கின்றார். அதேபோல் பூம்புகார் கல்லூரியிலே இன்னொரு கட்டிடத்தையும் அதே PC ராமசாமி அவர்கள் திறந்து வைத்திருக்கின்றார். இப்படி எண்ணற்ற பள்ளிக்கூட கட்டிடங்கள் அவர்கள் ஆட்சியிலே திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றன, கல்லூரிகளிலே திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றன. 15/9/2015 அன்று திருநெல்வேலி மாவட்டம் குற்றாலம் பராசக்தி கல்லூரியிலே கூடுதல் வகுப்பறையிலே அன்றைய முதலமைச்சர் அம்மையார் அவர்கள் திறந்து வைத்திருக்கின்றார். அதேபோல் 18/7/2016 அன்றைய முதலமைச்சர் அம்மையார் அவர்கள் திருநெல்வேலி மாவட்டம் பராசக்தி மகளிர் கல்லூரியிலே கூடுதல் வகுப்பறைகளை திறந்து வைத்திருக்கின்றார். இன்றைய முதல்வர் வாய்க்கிழியே பேசிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதே அவருடைய ஆட்சி காலத்தில் 8/3/2017 அன்று திண்டுக்கல் மாவட்டம் பழனி ஆண்டவர் மகளிர் கலை கல்லூரியில் சுமார் பள்ளிக்கூட துணை கட்டிடங்களை 11 கோடி ரூபாய் செலவில் திறந்து வைத்திருக்கின்றார். 2017 ஆண்டு கிட்டத்தட்ட 4 இடங்களில் இது போன்ற பணிகளை அவர் மேற்கொண்டு திறந்து வைத்திருக்கின்றார். சுமார் 95 லட்சம் ரூபாய் செலவில் 2018 ஆண்டு 15/4/2018 ஆண்டு கன்னியாகுமரி அருள்மிகு தேவி குமாரியம்மன் பள்ளிக்கூட வளாகத்திலே கல்லூரிகளை திறந்து வைத்திருக்கின்றார். இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு 4 கல்லூரிகளை திறந்திருக்கின்றோம். ஆனால் கடந்த காலங்களில் 1962 ஆண்டு CP ராமசாமி அவர்கள் முதல் கல்லூரியை திறந்து வைத்திருக்கின்றார். அவரை தொடர்ந்து காமராஜர், அவரை தொடர்ந்து பக்தவச்சலம், அவரை தொடர்ந்து நினைவில் வாழும் முத்தமிழறிஞர் கலைஞர் போன்றோர் காலங்களில் எண்ணற்ற கல்லூரிகள் பள்ளிகள் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றன. 1963 ஆண்டு பழனி கல்லூரியை நம்முடைய பக்தவச்சலம் அவர்கள் முன்னாள் முதல்வர் திறந்து வைத்திருக்கின்றார். 1982 ஆண்டு அன்றைய முதல்வர் நினைவில் வாழும் புரட்சி நடிகர் அவர்கள் அன்றைக்கு முதலில் அரசின் சார்பில் நம்ம ITI கல்லூரியை அன்றைக்கு திறந்து வைத்தார். அதன் பிறகு பெண்களுக்கென்று ITI கல்லூரியை அவரே திறந்து வைக்கின்றார். இவைகளெல்லாம் ஒருங்கிணைந்து நம்முடைய முன்னாள் முதல்வர் அவர்கள் அம்மையார் அவர்கள் பழனி ஆண்டவர்களே மகளிர் கலை கல்லூரியை அவரே திறந்து வைத்திருக்கின்றார். இப்படி வரலாறு தெரியாமல் இப்போது சேர்ந்திருக்கின்ற சங்கிகள் எந்த கோரிக்கையை வைக்கிறார்களோ, இந்து சமய அறநிலைத்துறை தமிழகத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருந்து திருக்கோயிலிருந்து வெளியேற வேண்டும் என்று அவர்கள் வைக்கின்ற கோரிக்கைகளை இவரும் பாரதிய ஜனதாவின் ஊதுகுழலாக இருந்து நேற்றைக்கு முன்தினம் கோயம்புத்தூரில் நடைபெற்ற அவருடைய பரப்புரை கூட்டத்திலே பேசியது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. கல்வி என்பது மக்களுக்கு இன்றியமையாதது. ஒருவனுடைய வாழ்க்கையையும் அவனுடைய வாழ்க்கை பாதையையும் மாற்றுவது கல்வி. அந்த கல்வியை வேண்டாம் என்று சொல்கிறவர் எப்படிப்பட்ட கல்நெஞ்சக்காரராக இருக்க வேண்டும்? இந்த ஆட்சியில் தோற்றுவிக்கப்பட்ட 4 கல்லூரிகள், ஒரு பள்ளிகள் முதல்வருடைய பெருமைக்கு சான்றாக இருப்பதால் தொடர் நடவடிக்கையை முட்டுக்கட்டை போடுவதற்காக எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள் திட்டமிட்டு தமிழகத்திலே இந்த விஷ விதைகளை பரப்பி வருகின்றார். இவை ஒரு நாளும் எடுபடாது. மக்கள் மிகவும் தெளிவாக இருக்கின்றார்கள். தகுந்த பாடத்தை 2026 சட்டமன்ற தேர்தலிலே அவர்களுக்கு பரிசாக அளிப்பார்கள்.